பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. வேற்றுமை மறந்து ஒற்றுமை விதையை விதைப்போம். அப்துல் கலாமின் வல்லரசு கனவை நனவாக்குவோம். உனது தாய் நாட்டை நேசிப்பது ஈமான் என்ற இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்கின்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று இந்தியாவின் வரைபடத்தை எந்த மையை கொண்டும் வரைந்துவிடலாம். ஆனால் அன்று அதை வரைவதற்கு பலரின் இரத்தம் மட்டுமே தேவையாய் இருந்தது. இந்த நன்னாளில் நாம் உண்ணும் ஒவ்வொரு இனிப்பு பண்டமும் தனது மகனை சுதந்திர போரில் இழந்த ஒரு தாயின் கண்ணீரை உனக்கு நினைவுபடுத்த வேண்டும். மேலும் உப்பு சத்தியாகிரகத்தில் தனது உரிமைக்காக போராடிய சான்றோரின் நமது முன்னோரின் முதுகில் ஊன்றிய ஒரு வெள்ளையனின் கோல்தான் இன்று உன்னுடைய சட்டை பையில் நீ தாங்கி நிற்கும் பேனா என்ற எண்ணம் உனக்கு வரவேண்டும். அன்று தூக்கு கயிற்றால் அவர்களின் கழுத்தை மட்டுமே நெரிக்க முடிந்தது, அவர்களின் கனவுகளை அல்ல. அந்த சான்றோர்களின் கனவுகளை உயிர்ப்போடு சுமந்து, உணர்வுகளோடு சுமந்து நாம் என்றும் உயிர்ப்போடு வைத்திருப்போம். மேலும் ஜாதி மத வேறுபாடு ஒழித்து பாரத தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து என்பதற்கு ஏற்ப பள்ளிகள் தோறும், மதரசாக்கள் தோறும், கல்லூரிகள் தோறும், வீடுகள் தோறும் தேசிய கொடியினை ஏற்று சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்து சிதா ஹமாரா என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றுவோம். மேலும் இந்திய சொந்தங்களுக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், குறிப்பாக என்னிடம் பயின்ற மாணவ மாணவியருக்கும் இந்தியாவின் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வசலாம்.